எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அடியேன் இன்று தினமொரு திருக்கதையில் சாமி குயிலன் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கதை. சாமி அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாமி இல்லை. அவர் பேர் சாமி. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஜடாமுடி பின்னாடி அப்படியே குளிக்காமல் எண்ணெய் தேய்க்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? முடி பின்னிக்கிட்டு கீழே வரைக்கும் இருக்கும். பின்னாடி பல வருஷமாக குளிக்காத ஒரு முடி. அந்த மீசை வாயில் தொங்கும். தாடி கழுத்துக்கு கீழே தொங்கும். அந்த சர்ட்டு அப்படியே புகைப்படிஞ்ச கலரில் ஃபேடாகி பல மாதமாக போட்டிருந்த ஷர்ட்டு அப்படி இருக்கும். அந்த பேண்ட்டு முழங்காலுக்கு மேலே மடித்து விட்டுக்கிட்டு அழுக்காக ஃபேடாகி அதுவும் அப்படி ஒரு கருப்பு கலரில் இருக்கும் அந்த பேண்ட்டு. அவருடைய முகம் இப்படி தான். முகம் ஃபுல்லாக அப்படியே கருப்பாக இருப்பார். மீசை, அந்த மீசை வெள்ளையும் மீசையும் கருப்பு மீசையும் கலந்தது கீழே வாய் வரைக்கும் வரும். இப்படிப்பட்ட உருவம் கொண்டவர் பேர் தான். அவர் சாமின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவர் என்ன செய்வார்னா, அப்படியே டெய்லி காலையில் நடந்து வருவார். பஜார் வீதிக்காக அப்படி நடந்து வரும்போது கீழே இருக்கிற பேப்பர்லாம் பொறுக்குவார், அட்டையெல்லாம் பொறுக்கி மடித்து அக்கில் வச்சுக்குவார். அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார். வழியில் யாருன்னா, என்ன சாமி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்னைக்கு தெரியுமா, இன்றைக்கி அஷ்டமி, நாளைக்கு நவமி, இன்றைக்கி அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். அது இல்லை சாமி, டீ குடிச்சிட்டியா? டீலாம் குடிக்கல, நீ தான் வாங்கிக்கூட அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் ஒரு டீ வாங்கி கொடுப்பார். டீயை குடிச்சிட்டு அந்த கிளாஸ் அங்கே வச்சுட்டு பார்க்குறதுக்கு பைத்தியம் மாதிரியே இருப்பார். பாட்டு முனறிக்கிட்டே இருப்பார், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பிளாட்பாரத்தில் நடந்துக்கிட்டே இருப்பார். அப்படி நடந்துக்கிட்டே இருப்பார். யார்கிட்டையும் போயிட்டு அவரே போய் காசு கேட்க மாட்டார். யாராவது கேட்டாங்கன்னா அது பண்ணுவார். அதில் அன்னைக்கு அங்கே ஒரு ஜூஸ் கடை, ஃபேமஸான ஜூஸ் கடை. அந்த கடையில் போய் ஒரு இப்பார். போய் நின்றுட்டு சர்பத் ஒன்று கொடு அப்படின்னு கேட்பார். இன்னும் அந்த கடையில் இருக்கிறவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 10 ரூபா சர்பத் சேர்த்து கொடுப்பாங்க. குடிச்சிட்டு பொறுப்பாக பாட்டிலை பக்கத்தில் ஓரமாக வச்சுட்டு ஒரு பாட்டு பேப்பரை மறுபடியும் பொறுக்கிட்டு நடந்து போவார். அன்னைக்கு எதாச்சுமா குமார் அந்த பக்கம் அந்த பிளாட்பாரத்துக்காக நடந்து வந்துட்டு இருந்தார். இவர் போனவர் யார்கிட்டையுமே போயிட்டு காசுலாம் கேட்க மாட்டார். அந்த குமார்கிட்ட போயிட்டு நில்லு அப்படின்னார். அந்த குமார் நின்னார். முதல்ல அவரை பார்த்தோன்னே, ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கார் இவர் நம்ம நில்லுன்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயத்தோடு அப்படி நின்னார். ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னாரு. சரி, எதுவுமே சொல்ல. குமார் 10 ரூபா எடுத்து கொடுத்துட்டார். இது என்ன ஆகுன்னா, எப்பப்பெல்லாம் அவர் ரொம்ப ரஷ்ஷான பிளாட்பாத் நடந்து போயிருந்தா கூட குமார் போனால் கரெக்டாக போய் 10 ரூபா கொடு அப்படின்னு கேட்பார். குமாரம் 10 ரூபா எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு நாள் குமார் அந்த ஜூஸ் கல்லில் ஜூஸ் குடிச்சுன்னு இருக்கும்போது
அங்கே வந்து நின்று என்ன இங்கே தான் இருக்கியா நீ, கொடு செலவுக்கு காசு வேணும் கொடுன்னு கேட்குறாரு குமார். என்ன குமார் வந்து என்ன பண்ணார், 10 ரூபா கொடுக்குறாரு. இல்லை எனக்கு 100 ரூபா கொடு அப்படின்னு அன்றைக்கி முதலாக 100 ரூபான்னு கேட்குறாரு. உடனே குமாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கொடு அப்படின்றாரு. உடனே அந்த ஜூஸ்காரங்க சொல்லுவாங்க, சார் இவர் யாருமே கேட்க மாட்டார், அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்து அதுவும் 100 ரூபா கொடுன்னு கேட்குறாரு அப்படின்றாங்க. உடனே அவர் குமார் கேட்குறாரு, இவன் யாருன்னா, நீ வேறு சார் 25 வருஷமாக இதே போல் தான் சார் இருக்க, முடி வெட்டாமல் அழுக்கு துணி போட்டுக்கிட்டு, ஆனால் உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல்லு வரல சார் அவருக்கு, நீங்கள் வேணால் பக்கத்தில் நின்று பாருங்கள் அப்படின்னு அந்த ஜூஸ் கடைக்காரர் சொல்கிறாரு. என்ன அப்படியா? குமாருக்கு ஆச்சரியம். ஆமாம் சார், நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் இவர்கிட்ட நின்று பொறுமையாக பேசி 5 ரூபா 10 ரூபா இவரே கேட்க மாட்டார், அவங்களே கொடுத்துட்டு அவர்கிட்ட ஏதாவது வார்த்தைகளை கேட்டுட்டு தான் போவாங்க. குமாருக்கு வந்து அது சரி, அது ஏன் என்கிட்ட வந்து 100 ரூபா கேட்குறாரு. அது தெரியலிங்க சார், அது இன்னும் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. சரி இந்தான்னு சொல்லி குமார் இப்போ என்னத்துக்கு 100 ரூபா கேட்குறேன்னு இவர்கிட்ட கேட்குறாரு. கொடுன்னா கொடு, நான் சாப்பிடுவேன், எதனா பண்ணுவேன், நீ 100 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு குமார் எடுத்து கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவர் டெய்லி அந்த ஜூஸ் கடைக்கு குமார் வந்து ஜூஸ் கடைக்கு சாயந்தரம் ஆனால் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவார். அப்போது அதே டைம் கரெக்டாக அவர் வர நேரத்துக்கு, குமார் வர நேரத்துக்கு அவர் எங்கேருந்து வருவார்னு தெரியாது, கரெக்டாக அந்த ஜூஸ் கடைக்கு வருவார், 100 ரூபா வாங்கின்னு தான் போவார். எல்லோரும் பயப்படுவாங்க அவரை பார்த்தா, யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு, அட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு, பொறுக்கிக்காய் அக்கறில் வச்சுக்கிட்டு, அவர் பாட்டுன்னு தலைமுடியெல்லாம் பரட்ட மாதிரி, அழுக்கு கலரு, அழுக்கு பேண்ட்டு, அழுக்கு ஷர்ட்டு, பயங்கர அழுக்கு, மூஞ்சி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக முடி, மீசை முடியும், தாடி முடியும், ஒரு மாதிரி அந்த தலைமுடி வந்து அப்படியே பரட்ட மாதிரி கீழே வரைக்கும் வரும் தலைமுடி. அதாவது எண்ணெய் தேய்க்காத தலைமுடி, பல வருஷமாக அப்படியே குளிக்காத தலைமுடி. ஆனால் யாருமே தூரம் தான் நின்று பேசுவாங்க. ஆனால் இவர் குமார்கிட்ட வந்து பேசுவார். குமார்கிட்ட உடனே ஒரு நாள் குமார் வந்து ஜூஸ் கடைக்கு போகல. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜூஸ் கடைக்காரர்கிட்ட, ஏங்க குயிலன் வரலையா, குயிலன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. குயிலனா? அது யார்? ஏங்க குயிலன் வரலையா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உடனே ஜூஸ் கடைக்காருக்கு புரியல, என்னடா அது குயிலன்றாரு, யார் அவர் அப்படின்னு ஜூஸ் கடைக்காரு முழிச்சிக்கிட்டு, யாரை கேட்குறீங்க, ஏங்க குயிலன் வந்தால் சொல்லு, 100 ரூபா கொடுக்கணும், நாளைக்கு வந்தால் 200 ரூபா கொடுக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அவர் குமாரா அப்படின்னு இவர் கேட்குறாரு. குயிலன்க குமார்ன்றீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி சொல்கிறேன் அப்படின்னு ஜூஸ் கடைக்காரர் சொல்லிடுறாங்க. உடனே மறுநாள் குமார் கடைக்கு ஜூஸ் குடிக்க போகும்போது, சார் உங்களுக்கு புது பேர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. யார்? ஜூஸ் கடைக்காரர். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன தெரியுமா? இனிமேல்லாம் குமார்லாம் கிடையாது. அப்படியா அப்படின்னாங்க. அது ஆமாம், இனிமேல் உங்கள் பேர் குயிலன் அப்படின்றாரு. யாருங்க வச்சுது? உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆள் உங்கள் பேர் வச்சுருக்காரு, உங்களுக்கு குயிலன்னு தெரியுமா அப்படின்றாரு. யாருங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து நிற்கிறார். என்ன நேற்று காணும் ஆள், 200 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் அப்படியே பார்க்குறார் குமார். இவர் தான் சார் உங்களுக்கு பேர் வச்சவர். அப்படியா, இப்போ கேளுங்க அப்படின்னு குமார் சொன்ன உடனே, ஏங்க இவர் பேர் என்னங்க அப்படின்றார். சாமியா இவர் பேர் என்ன? குயிலன்னு அப்படின்னு அவர் குயிலன்னு சொல்கிறாரு. குமாருக்கு ஒரே சிரிப்பு. ஓ நம்ம பேர் இனிமேல் குயிலனா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா எடுத்து கொடுத்துன்னு 200 ரூபா கேட்டதுக்கு 100 அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் தரேன் அப்படின்னு ஒரு குமார் சொல்கிறாரு. சரி இந்த பேண்ட்டு ஷர்ட்லாம் அழுக்காயிடுச்சு, நாளைக்கு பேண்ட்டு ஷர்ட் வாங்கிட்டு எடுத்துட்டு வா வீட்டிலேருந்து அப்படின்றாரு. புதுசு வேணுமா? புதுசுலாம் வேணாம், வீட்டில் பழசு போட்டுருப்பார், அது எடுத்துன்னு வந்து கொடு
அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு பேப்பரை தூக்கி அக்கிளில் வச்சுக்கின்னு அந்த அட்டையெல்லாம் அடிக்கி வச்சுருந்த அட்டையை அக்கிளில் வச்சுக்கின்னு 100 ரூபா வாங்கிக்கின்னு அப்படியே கிளம்பி அப்படி போகிறாரு. அப்போ வந்து அந்த ஜூஸ் கடைக்கார் கேட்குறாரு, ஏன் சார் நீங்களும் இத்தனை நாளாக பல மாதமாக அவருக்கு 100 ரூபா டெய்லி கொடுக்குறீங்க, அவரும் கரெக்டான டைமுக்கு வந்துடுறாரு, ஏன் சார் அவருக்கு கொடுக்குன்னு தோணுதா அவங்களுக்குன்னு அவர் கேட்குறாரு. அப்படி இல்லைங்க, ஈயன இறத்தல் இழிந்தென்று அதனும் ஈயேன் என்றால் அதனும் இழிவானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து அவருக்கு யாருமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இது போல் யாராவது காசு கொடுத்தா தான் அவர் டிஃபன் வாங்கி சாப்பிடுவார், பசி ஆற்றுவார். நம்மளால் டெய்லி போயிட்டு டிஃபன் வாங்கின்னு பார்சல் கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் போய் கொடுத்துன்னு இருக்க முடியாது. ஏதோ இப்படியாவது ஒருத்தர் கொடுத்தோம்னா அவர் ஏதோ ஒரு 3 வேளை சாப்பிடுவார். அவருக்கு யாரும் இல்லைன்னு அந்த பக்கத்தில் அந்த பக்கத்து தெருவில் போயிட்டு ஒரு வீட்டுக்கு தான் படுத்துக்கிறதா கேள்விப்பட்டேன். வெளியில் தான் படுத்துக்கு வரான். பல வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு 20 வருஷமாக அவரை இந்த பக்கம் பார்த்துட்டுருக்கேன். இப்படி தான் இருக்கார். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கார். இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, எனக்கு நான் அதை உணர்றேன் அப்படின்னு குமார் சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஏன் சொல்கிறேன்னா இவரை நான் என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கிலேருந்து இவர் காசு கொடுத்துட்டு போனோன்னாவே சரி, என்னுடைய அலுவலகத்திலும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி, எனக்கு ஏதோ ஒரு தடுங்கல் வந்து அந்த தடுங்கல் நிவர்த்தி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஒரு சங்கடம் வருதுன்னா அந்த சங்கடம் வராமல் யாரோ தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு உணர்றேன் நான். எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்து பெரிய பிரச்சனையாக வந்துக்குது. அந்த இடைஞ்சலுக்கு வந்து அப்படியே சின்ன பிரச்சனையாக கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிருக்கு. நான் இதெல்லாம் உணர்றேன். அதனால தான் வந்து அது மட்டும் இல்லை, நம்மளால் முடிஞ்சு யாரோ ஒருத்தருக்கு தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அதெல்லாம் நான் செய்கிறேன். அது ஆனால் நான் உண்மையிலே நான் எதிர்பார்த்தலாம் எதுவும் நான் செய்யலை அப்படின்னு அந்த ஐஸ்கார்கிட்ட சொல்கிறாரு. அப்போது அந்த சாமி வராரு. என்ன வந்துட்டியா, கொடு 100 ரூபா கொடு அப்படின்றாரு. இவர் எதுவுமே சொல்ல 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. சாமி சொல்கிறாரு, நீ இது இன்றைக்கி கொடுக்குறிய 100 ரூபா, இது 108வது நாள், 108 நாள் எனக்கு கொடுத்துருக்க தெரியுமா அப்படின்னு அந்த சாமி சொல்கிறாரு. குமாருக்கோ அப்படியே தூக்கி வாரி போட்டுது. அது எப்படி நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு ஒன்று, நீ போன மாதத்துக்கு 3வது மாதம் முன்னாடி கொடுத்த ஒரு தேதி சொல்கிறார் அவர். அந்த தேதியை கரெக்டாக சொல்கிறாரு. அந்த தேதி கணக்கு பண்ணால் அன்றைக்கோட கரெக்டாக 108 நாள் வருது. கரெக்டா அப்படின்றாரு. இவருக்கா ஒன்றுமே புரியல குமாருக்கு. சரி 108 நாள் கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம், இனிமேல் உனக்கு லைஃப்பில் நல்லது தான் நடக்கும். ஆமாம், ஆனால் டெய்லி கொடு, புரியுதா அப்படின்னு. நாளைக்குலேருந்து நீ எனக்கு கொடுக்க மாட்ட. ஏன் சாமி? ஆமாம், அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொடு அப்படின்னு வாங்கிட்டு 108 நாள் அப்படின்னு பேசிக்கிட்டே அவர் பாட்டு போயிடுறாரு. மறுநாள் குமார் வந்து இந்த ஜூஸ் கடைக்கு ஜூஸ் வாங்க சாப்பிட வர்றாரு. சுற்றி பார்க்குறாரு, எதிர்பார்க்குறாரு அந்த சாமியார் அந்த இவர் வராரா அப்படின்னு. வரவே இல்லை. எங்க
அவர் வந்தாருங்களாங்க நான் வரத்துக்கு முன்னாடி ஜூஸ்காரர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை வரவே இல்லைங்களே. காலையில் இல்லைங்க வரலைங்க இன்றைக்கெலாம். அப்படியா? இது அப்படி யோசிக்கிறார். நாளைக்கு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆமாங்க ஆமாம் சார், அதான் அன்றைக்கி வரலையே அவர். எப்படி சார் அவர் சொல்கிறாரு? இல்லையாங்கன்னா அவர் ஊருக்கு போயிருப்பார், அதனால் சொல்லிட்டு போயிருப்பார். அவருக்கு எங்கே சார் ஊர்லாம் இருக்குது? அவர் இந்த அந்த பக்கத்து தெரு விட்டால் இந்த ஊர் விட்டால் வேறு எதுவும் கிடையாது சார். அவர் எங்கே சார் போவார் அப்படின்னு ஜூஸ் கடைக்கார் சொல்கிறாரு. இது அப்படியே ஓடுது. 10 நாள் 5 நாள் 20 நாள் ஆகுது. ஆனால் அவர் இல்லை. அப்போது பக்கத்து டீ கடைக்கார அங்கே ஜூஸ் கடைக்கு வர்றாரு. வந்துட்டு ஜூஸ் சாப்பிட்றாரு. அப்போது ஜூஸ் கடைக்காரர் கேட்குறாரு, ஏங்க அந்த சாமின்னு ஒருத்தர் வருவார், அட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவார், அவர் எங்கே காணோம் 10-15 நாளாக காணோன்றாரு. உங்களுக்கு தெரியாதா? 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டிக்கார அவரை மோதிட்டான். மோதி கால் உடஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனால் அங்கே பக்கத்து தெருவில் இருந்தார்ல, அவங்க சொந்தக்காரன், அவங்கள அங்கேயே பட்டுன்னு கிடக்கிறாரு. அந்த வீட்லேயே பட்டு கிடக்கிறாரு. கட்டு போட்டு அங்கேயே பட்டு கிடக்கிறார் 15-20 நாளாக அப்படின்றாங்க அந்த டீ கடைக்காரு. குமாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மறுநாள் ஆக்சிடெண்ட் ஆகிறது அவருக்கு எப்படி தெரியும்? நான் நாளையிலேருந்து வரமாட்டேன்னு, உன்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னது. ஓ இதால் தானான்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக ஃபீல் ஆகிட்டு அவன் அங்கேருந்து குமார் கிளம்பி நேராக கோயிலுக்கு போயிட்டு அவருக்காக சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். பிரார்த்தனை பண்ணி 1 நாளில் 2 நாளில் டெய்லி அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறான் நல்லா ஆயிடணும்னு சொல்லி. 1 வாரம் இருக்கும். அவர் ஒரு குச்சி பிடிச்சிக்கிட்டு கையில் தாங்கி அந்த ஜூஸ் கடைக்கு அன்றைக்கி நைட்டு வர்றாரு. ஒரு வாரம் பொறுத்து ஒரு 8 நாள் இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் குயிலன் வந்தாரா அப்படின்னு கேட்குறாரு ஜூஸ் கடைக்காரர்கிட்ட. நான் அப்போ தான் வந்து அந்த குமார் வந்து வண்டி விட்டுட்டு ஜூஸ் கடை உள்ளே போகிறாரு. வந்துட்டியா? சரி கொடு 100 ரூபா கொடு, இனிமேல் நான் டெய்லி வருவேன், புரியுதா? ஆமாம், உனக்கு கூட இனிமேல் எதுவுமே நடக்காது, நல்லதே நடக்கும். ஆமாம் அப்படின்றாரு. அப்போது உனக்கு கூட எதுவும் நடக்காதுன்னா எனக்கு புரியல சாமி அப்படின்றாரு. புரியலையா உனக்கு புரியாது. அந்த வண்டிக்காரன் வந்தானே, என்னை மோதனானே. ஆமாம் சாமி. அது என்னைக்கு தெரியுமா? நீ எனக்கு கடைசியாக 108வது நாள் மறுநாள் காலையில். ஆமாம், மறுநாள் காலையில் நீ எங்கே போயிருந்த? நல்லா சோதிச்சு சொல்லு அப்படின்றார் அவர். குமார் என்ன சொல்கிறாரு, மறுநாள் காலையில் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், வண்டி விட்டுட்டு பஸ் ஏற போனேன் இல்லை அப்போது அப்படின்றார். என்ன சாமின்னா, அந்த வண்டிக்காரன் உன்னை தான் மோத வந்தான், ஆனால் நான் தான் அந்த வண்டிக்காரனை என் மேலே மோத வச்சேன் அப்படின்றாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு குமாருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியாது, இனிமேல் நீ நல்லா இருப்ப, போ அப்படின்றாரு. அவனே இவருக்கு குமாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டெய்லி 100 ரூபா கொடு, என்ன இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்றார். சொல்லுங்க. இடையில் கொஞ்ச நாளைக்கு உன்னை நான் பார்க்க முடியாது. ஆமாம், அதன் பிறகு தான் உன்னை நான் பார்ப்பேன். அதனால் அந்த இடையில் பார்க்காத நாளுக்கு நீ டெய்லி ஒரு கோயிலுக்கு போவில்லை, அந்த கோயிலுக்கு போ, டெய்லி போ, ஒரு நாள் தவறாமல் போ, புரியுதா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சாமியார், அந்த சாமி போயிடுறாரு. உடனே சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறாரு, ஐஸ்கார் கேட்குறாரு. தெரியலங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அவர் சொல்கிற மாதிரி டெய்லி அந்த கோயிலுக்கு போயிடுங்க. சரிங்க சாமி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் நேராக அன்னைக்கிலேருந்து அவன் டெய்லி போகிற கோயிலுக்கு போயிட்டுருக்கான். இப்படியே ஒரு மாதம் போச்சு. அவரை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் அந்த பக்கம் வராரு. என்ன ஒரு மாதம் கோயிலுக்கு போனியா? ஆமாம் சாமி. ஒரு மாதம் எனக்கு காசு கொடுக்கல, ஆனால் நீ கோயிலுக்கு போனேன். ஆமாம் சாமி. ஆனால் நீ டெய்லி 4 பேருக்கு அன்னதானம் பண்ணியா? ஆமாம் சாமி. அது யார் சொன்னாங்க பண்ண சொல்லி? நானே தான் சாமி பண்ணேன். அதுக்கு தான் உன்னை ஒரு மாதம் கோயிலுக்கு போக சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு ஒரு மாதம் நீ டெய்லி 4 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்க. பண்ணியா? ஆமாம். ஆமாம் சாமி. போ போ, லைஃப்பில் வாழ்க்கையில் நீ இனிமேல் நல்லா இருப்ப. அந்த இடையில் என்ன நடந்தது தெரியல உனக்கு? தெரியும் சாமி. இனிமேல் அது போல் துன்பம் வாழ்க்கையில் வராது உனக்கு. அந்த 30 நாளும் நீ கோயிலுக்கு போகாமல் இருந்திருந்தனா, அன்னதானம் பண்ணாமல் இருந்திருந்தனா, அந்த அதிகாரி உன்னை என்ன செஞ்சிருப்பார் தெரியுமில்ல? பெரிய ஆபத்துலேருந்து நீ மீண்டு வந்திருக்க. இனி அதுபோல் ஆபத்து வராமல் உன்னை நீ பாதுகாக்கணுன்னா தினமும் நீ அன்னதானம் பண்ணணும். சரியா? சரி சாமி. சரி போ, இன்றைக்கி 100 ரூபா கொடுத்துட்டு போ. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவர்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு போயிடுறாரு. இன்றைக்கும் தினமும் குமார் அன்னதானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவருக்கும் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். என் வாழ்க்கையை சிவாய நமன்னு சொல்லி பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கார். எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் தடுங்கல் வந்தாலும் அவருக்கே தெரியாமல் அந்த இடைஞ்சல்களும் தடுங்கல்களும் நீங்கி அவர் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இந்த கதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் மனிதராக பிறந்த நாம் யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். தினமும் இல்லைன்னா கூட மாதத்துக்கு ஒரு 4 முறை 5 முறையாவது ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணோம்னா அதனுடைய பலன் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும், பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள். பிடிக்கவில்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருணாச்சலேஸ்வராய நமக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.